ஷே பெஸ்ட்டோ பூமியில் விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்கோன்னு பூமியில் கடவுள் கொடுத்துருக்காரு. அழிக்கிறதுக்காட அவங்கள கொடுத்துருக்காரு. அண்டா ஏலே அரசியல்வாதி டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் இப்போ எல்லா பேப்பரும் நெரிப்பார். காகித பேப்பரை நெரிச்சு ஒவ்வொரு நாடாக உள்ள மாட்டோம். புரியுதா? ஒவ்வொரு நாடாக மாட்டோம், ஒவ்வொரு மாநிலமாக மாட்டோம். எல்லாம் இத்தனாயிரம் கோடிங்கிற வெளியே வரையில் உலக நாடே இப்போ பிடிப்பார். அந்த பேப்பரை பிடிப்பார். பேப்பரை அடிச்சு விட்டான்ல, இல்லை மானிட புயலா 2ஆம் நம்பரை திருச்சி ஆடை ஆவரங்களை போட்டு உன் வண்டி போர்வில் இதுக்காடா பூமியை கொடுத்துருக்காரு. பாலாக்கி வச்சுட்டே கண்டார வலிமையான இல்லை உலக நாடு இப்போ கிடக்கிற ஜென்ரேஷன் இப்போ கிடக்கிற வரைக்கும் மானிட பிறவி இதை மாதிரி பல 100 மடங்காக பெருகி கிடந்தாலும் விவசாயம் இருக்குது, உயிர் வாழ்ந்துக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு தாண்டா பூமியை கொடுத்துருக்காரு. இப்படி 2ஆம் நம்பரை திருச்சி ஒவ்வொருத்தன் பட்டா போட்டு பவரை போட்டு 40 ஏக்கர் 50 ஏக்கர் 100 ஏக்கர் இப்படியே போட்டு அதை இல்லை அப்படியே அந்த கோடு மாதிரி எடுத்து பூரா பத்திரப்பதிவு அங்கே கொண்டு போயிட்டான். எங்கே சென்னையில் கொண்டு போய் ஒரு தமிழ்நாட்டுக்கு மட்டும் கணக்கு அவன் பிரித்து அடித்து விட இங்கே ஆன்லைனில் பூரா கோடுகளை போட்டு வென்று சார்பாளர் பத்திரப்பதிவு எல்லாம் அவனும் வாசித்து அடித்து க்ளோஸ் பண்ணிட்டான். இல்லை எல்லாம் கேட்டுக்கோ, எல்லா அதிகாரியுமே கேட்டுக்கோ, காவல்துறை அதிகாரி நீயும் கேட்டுக்கோ. எஃப்ஐஆரை நீ ஏன் போடல? மது போதை இது கள்ளச்சாராயமா இல்லை இது குடிச்சிட்டு சந்தோஷமாக போகிறதா? எப்படி அந்த கேள்வி கேட்காரு, கடவுளே கேட்காரு. இது கல் இறக்கி வைக்கான், அவனை உள்ளே கொண்டு போய் தள்ளுத அவன் கோர்ட்டு நீதிமன்றத்தில். அப்போ நீதிமன்றத்தில் ஜட்ஜி கோர்ட்டாரே கேள்வி கேட்கணும். கல்லுக்கு போதைக்கு உள்ளே கொண்டு வர, அப்போ சாராயத்துக்கு ஏன் நீ உள்ளே கொண்டு வரல? டாஸ்மார்க் கடைகள்லாம் ஏன் கொண்டு வரலன்னா இப்போ கோர்ட்டார் எல்லாருமே கேட்கணும். இப்போ கோர்ட்டார்களே இப்போ இந்த ஒரு முற்றுப்புள்ளி தப்பாக நடந்துருச்சு அப்படின்ட்டார். கடவுளே சொல்லுவார் இது தப்பு. அப்போ கோர்ட்டிலேருந்து எல்லா நீதிமன்றத்திலேருந்து குடிபோதையில் அனைத்து ரொம்ப சேட்டை வருது, ரொம்ப மோசமாக வருது, ரோட்டு காட்டில் அடிக்கான், ரோட்டு எல்லாம் கேஸுங்க தான் வருது. குடி போதை தான் 100க்கு 100 சாராயம் குடிக்கிறவன் தான் உள்ளே வாரான். இது என்ன கவர்மெண்ட்டு? இது ஏன் நம்மளை பாடாப்படுத்துதான்னு கோர்ட்டார் எல்லா கோர்ட்டும் நீதிபதி சர்ச்சி எல்லாம் ஆணும் பெண்ணும் கையெழுத்தை போட்டு நடத்த வேண்டிய இடத்துலேருந்து டெல்லியிலேருந்து எல்லாமே முற்றுப்புள்ளி வச்சு பிடிக்கணும். பிடிச்சிருந்தா இப்போ இவனுகளை பூரா அரசியல்வாதியை இதோட அடி வேற ஒடிச்சிருப்பாங்க. இதுக்குள்ளே டாஸ்மார்க் கடை உள்ளே வந்திருக்காது, எதுவுமே வந்திருக்காது. இப்போ அவன் உழைப்பான், சாப்பிடுவான். இப்போ 2ஆம் நம்பர் இதுதான் 1ஆம் நம்பர் மது போதை, கோட்ரு பிராந்தி, பிஸ்கி. இந்த சரக்குமா பாட்டிமா ஒரே இதான் ஓடுது. ஒருத்தன் வீடு கட்டினாலும் 50 பாட்டில் 100 பாட்டில் எம்எல்ஏ அந்த இடத்துக்கு சேல்ஸ் பண்ணுதான். எம்எல்ஏ அடுத்தாப்பில் 100 ஏக்கர் 200 ஏக்கர் எழுதினவன் கலெக்டர் தாசு, அவன் 100 பாட்டில் 500 பாட்டில் சேல்ஸ் பண்ணுதான் கலெக்டர். இப்போ இடம் எங்கேயாச்சும் மில்லு தொழிற்சாலை போடுதானா அவனுக்கு கையெழுத்து போட்டாச்சா, அவனுக்கு 500 பாட்டில் 1000 பாட்டில் சாராயம் விற்கான். கவர்மெண்ட்டு வேலை பார்க்குறான் அனைத்தும். இப்போ எல்லாம் கவர்மெண்ட் வியாபாரம் வேலை பார்க்குறோம் பூராமே சாராயத்தில் போட்டு முற்றுப்புள்ளி அடிச்சிட்டாரு. அப்போ என்ன செய்வார்? அதில் என்ன வரும்? தண்டனை என்ன வரும்? என்கவுண்டர் ஷூட்டிங் ஆர்டர் தான் வரும். புரியுதா? அதுக்கு தான் கல் இறக்குற இடத்த பனைமரத்தை என்ன செஞ்ச? பனை உள்ளது சாப்பிட்டு அவன் பனையில் பதினி கொடுக்கு, நொங்கு கொடுக்கு, அடுத்தாப்பில் பனங்கிழங்கு கொடுக்கு, எல்லாமே அது இயற்கையில் கொடுக்கு. இதை சாப்பிடுறத விட்டுட்டு பூரா கல் இறக்குறவனும் அந்த போதை ஏற்ற போய் தான் இப்போ சிக்கல். அந்த போதையை பார்த்துட்டு தான் இவனுக்கு பூரா அரசியல்வாதி டாஸ்மார்க்காக மது போதைகளை தயாரித்து அங்கங்கே பெரிய தொழிற்சாலையை இறக்கி நாசம் பண்ணிட்டான். ஒரு பேர் இருக்க மாட்டான் தமிழ்நாட்டில் அரசியல்வாதி இந்த சாராய வியாபாரத்தில் கீழே வார்டு வரைக்கும் அள்ளிடுவார். கொடியை தூக்கி சாராய வியாபாரம் பார்த்தான். இப்போ டிஎம்கே கட்சி கருப்பு சிவப்பு கொடியை தூக்கி சாராய வியாபாரம் பார்த்தான்னு ஒன்றோட வலிச்சு அள்ளிடுவாங்க. அடுத்தாப்பில் கருப்பு சிவப்பு வெள்ளை கொடியை தூக்கி சாராய வியாபாரம் பார்த்தான். எல்லாம் கவர்மெண்ட்டு, இது கவர்மெண்ட்டு வரும். அதுக்கு தான் நீதிமன்ற கோர்ட்டை அவமதித்து வெளியில் நடத்துதான். கோர்ட்டை அவமதிப்புன்னு வருதா? இதுதான் காரணம், பெரிய அவமதிப்பு. இப்போ கணக்கு அடுத்தாப்பில் என்ன கணக்கு வருது? இப்போ வீடுந்தோறும் 10 பாட்டில் 20 பாட்டில் எம்எல்ஏ கொடுத்து சேல்ஸ் பண்ணுதான். அவன் மாவட்டத்துக்குள்ளே ஒரு ஆதார கார்டில் ஒரு வீட்டுக்கு 20 பாட்டில் 30 பாட்டில் கரெக்டாக 15 நாளைக்கு ஒருக்கா வீடு. அப்போ அந்த ஆதார கார்டு ரேஷன் கார்டு வீடுந்தோறும் செக் பண்ணுவார். இதான் கணக்கு. இந்த சாராயத்தை வச்சு ஆதார கார்டு ரேஷன் கார்டு வீடுந்தோறும் பிடிச்சி தூக்குவார். முக்கால் சதி.